டு சேனல். இப்போ இப்போ தான் சூப்பரான லோ வாட்ஸ்அப் சார்ஜ் உங்களுக்கு பிடிச்சவங்க உங்களுக்கு பிடிச்ச வச்சு ஆட் பண்ணி எப்படி எடிட் பண்ணி சேனல் பார்க்க வரும். நம்ம சேனல் நீங்கள் போய் சொன்னால் மறக்காமல் இந்த வீடியோக்களுக்கு சப்ஸ்கிரைப் கூட பெஸ்ட் பண்ணி ஆல் அப்படி சொன்னால் நான் பாட்டு சொல்லலாம். அடுத்த நோட்டிஃபிகேஷன் மஸ்ட் பார்த்து வீடியோ பண்ணி அலமோஷன் அப்ளிகேஷன் அலமோஷன் ப்ளே ஸ்டோர் போய் டவுன்லோட் பண்ணிங்க. ஓகே, நீங்கள் பிரிவில் பார்த்த வீடியோ எடிட் வந்து புக் மார்க் தேவை அண்ட் சேக் எஃபெக்ட் தேவைப்படுது. நான் சிங்கிள் சேக் எஃபெக்ட் வந்து நான் புக் மார்க்கில் ஆட் பண்ணி கொடுத்துருப்பேன். ஜஸ்ட் இமேஜ் சேனல் மட்டும் வந்து சிம்பிளாக வீடியோ மேக் பண்ணி முடிச்சலாம். ஓகேவா, நீங்கள் நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணி மட்டும் தான் புக் மார்க் வசூல் உங்களுக்கு ஓப்பன் ஆகும். ஓகேவா ப்ரோ, நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணி தான் புக் மார்க் வசூல் ஓப்பன் ஆகும். ஜஸ்ட் கிளிக் பண்ணி குரோம் பேஜ் ஓப்பன் ஆகும். ஓப்பன் பண்ணி சப்ஸ்கிரைப் ஆகும். ஜஸ்ட் கிளிக் பண்ணிட்டு ஒன் ஸ்டெப் பேக் ஆகுதுன்னா உங்களுக்கு எப்படி ஓப்பன் பண்ணுறதுன்னு தெரியல. சப்ஸ்கிரைப் பண்ணி எப்படி ஆன்லைன் மோஸ்ட்லி இம்போர்ட் பண்ணுறதுன்னு தெரியலனா நிறைய பேர் கேட்குறீங்க. ப்ரோ என்னால் இம்போர்ட் பண்ண முடியாது எப்படி தெரியல ப்ரோ அப்படின்னு கேட்குறீங்க. அவங்களுக்கு கீழே எப்படி அலைன் மோஷன் டிஸ்கிரிப்ஷனில் கிளிக் பண்ணி எப்படி சப்ஸ்கிரைப் பண்ணி எப்படி அலைன் மோஷன் இம்போர்ட் பண்ணுறது வீடியோ போட்டுருப்போம். ஓகே, அந்த வீடியோ லிங்க் கமெண்ட் பாக்ஸ்லேயே கொடுத்துருப்பேன். ஜஸ்ட் புக் ஒன் பர்சன்ட் கீழே கொடுத்துருவோம். ஜஸ்ட்டு கிளிக் பண்ணி செக் பண்ணிட்டு நம்ம அந்த புக் ஒன்று கிளிக் பண்ணிங்க. கிளிக் பண்ணி அலைன் மோஷன்லாம் இம்போர்ட் பண்ணிங்க. இம்போர்ட் பண்ண இப்படி தான் உங்களுக்கு ப்ராஜெக்ட் ஓப்பன் ஆகும். ஜஸ்ட் கிளிக் பண்ணி பார்த்தா இப்படி தான் உங்களுக்கு ப்ராஜெக்ட் ஓப்பன் ஆகும். நான் ஷேக் எஃபெக்ட் அண்டு டெக்ஸ்ட் எஃபெக்ட் அண்டு இதுக்கு இந்த இது எல்லாமே ஆட் பண்ணிட்டு வச்சுட்டு பண்ணி ஜஸ்ட் இமேஜ் ஆட் பண்ண மட்டும் சிம்பிளாக வீடியோ மேக் பண்ணி முடிச்சலாம். ஓகேவா, நீங்கள் யார் வச்சு இமேஜ் பண்ணி இமேஜ் ஆட் பண்ண மட்டும் சிம்பிளாக வீடியோ முடிச்சலாம். ஓகேவா, நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். ஓகேவா, பெஸ்ட் நீங்கள் ஆள் போட்டுங்க. அப்போ தான் நம்ம போகிற வீடியோ அடுத்தடுத்து நோட்டிஃபை ஆகும். இந்த வீடியோ லைக் பண்ணுங்கள். நெக்ஸ்ட் எந்த வீடியோ உங்களுக்கு வேணுமோ கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். ஓகே, அப்போ பார்த்தா நீங்கள் ஓப்பன் பண்ணி இந்த பேஜ் ஓப்பன் ஆகும். ஜஸ்ட் நான் சிசியில் எல்லாம் கொடுத்துட்ருப்பேன். ஜஸ்ட் கீழே ஸ்க்ரோல் பண்ணால் நான் ஆட் ஒரு இமேஜ் இருக்கும். பேக்ரவுண்டில் நீங்கள் இமேஜ் ஆட் பண்ணுவோம். ஃபஸ்ட்டு யார் வச்சு எடிட் பண்ணால் இமேஜ் ஆட் பண்ணுவோம். ஜஸ்ட் ஆட் இமேஜ் ஜஸ்ட் அதை கிளிக் பண்ணுங்கள். கிளிக் பண்ணி கலர் ஃபிலிம் ஆப்ஷன் ஜஸ்ட் அதை கிளிக் பண்ணுங்கள். உங்கள் ஸ்டார் ஐக்கனை கிளிக் பண்ணுங்கள். கிளிக் பண்ணி வந்து ஓப்பன் ஆகும். ஜஸ்ட் இங்கே வந்து ஆள் இருக்கும். ஜஸ்ட் அதை கிளிக் பண்ணி இங்கே எந்த ஃபோல்டர் இமேஜ் இருக்காங்க இமேஜை சூஸ் பண்ணிங்க. சூஸ் பண்ணிட்டு போய் யாராச்சும் வீடியோ எடிட் பண்ணி இமேஜ் கரெக்டாக சூஸ் பண்ணிங்க. இப்போ நான் ஒரு இமேஜ் சூஸ் பண்ணிக்கிறேன். பார்த்தா ஒரு இமேஜ் கரெக்டாக சூஸ் பண்ணிட்டு ப்ளஸ் ஜஸ்ட் அந்த ப்ளஸை கிளிக் பண்ணுங்கள். பார்த்தா உங்களுக்கு இமேஜ் வந்து பக்கா வந்து பேக்ரவுண்டில் ஆட் ஆகிடும். ஓகே, நான் ஸ்க்ரோல் பண்ணி கட்டுறேன். பார்த்தா உங்களுக்கு தெரியும் பேக்ரவுண்டில் சூப்பராக வந்து இமேஜ் ஆட் ஆகிடும். ஜஸ்ட் கீழே ஸ்க்ரோல் பண்ணிட்டே வாங்க. ஸ்க்ரோல் பண்ணிட்டே வந்து இங்கேருந்து நீங்கள் இமேஜ் ஆட் பண்ண வேண்டியதாக இருக்கும். ஓகேவா, யார் வச்சு நீங்கள் இமேஜ் ஆட் கரெக்டாக 960 இமேஜ் ஆட் பண்ணுவீங்க. ஜஸ்ட் அது கிளிக் பண்ணுங்கள். கிளிக் பண்ணிட்டு கலர் அண்ட் ஃபில்ம் ஆப்ஷன் ஜஸ்ட் அது கிளிக் பண்ணுங்கள். கிளிக் பண்ணி ஸ்டார் ஐக்கான ஜஸ்ட்டு கிளிக் பண்ணிங்கன்னா உங்களுக்கு இன்னொரு பேஜ் ஓப்பன் ஆகும். இப்போ நீங்கள் யார் வச்சு வீடியோ எடிட் பண்ணி கரெக்டாக இமேஜை நீங்கள் கரெக்டாக சூஸ் பண்ணணும். ஓகே, இப்போ நான் ஜஸ்ட் பார்த்தீங்கன்னா ஒரு இமேஜ் சூஸ் பண்ணி ப்ளஸ் எனக்கு ஜஸ்ட் கிளிக் பண்ணுங்கள். கிளிக் பண்ணிங்கன்னா போதும் உங்களுக்கு வந்து ஆட்டோமேட்டிக்காக வந்து இமேஜ் வந்து ஆட் ஆகிடும். ஜஸ்ட் ஒன் ஸ்டெப் பேக் வந்து எஃபெக்ட்டோட வந்து உங்களுக்கு ஆட் ஆகிடும். ஜஸ்ட் நான் ஸ்க்ரோல் பண்ணி கட்டுற பாருங்க. பார்த்து உங்களுக்கு தெரியும் எஃபெக்ட்டோட வந்து ஆட் ஆகிடும். ஜஸ்ட்டு நீங்கள் இதே மாதிரி யாராச்சும் இமேஜ் ஆட் பண்ணலாம். இப்போ எப்படி ஆட் பண்ணணும் அதே மாதிரி நீங்கள் ஃபுல்லாக ஸ்டார் கிளிக் பண்ணி ஃபுல்லாக இமேஜ் ஃபுல்லாக ஆட் பண்ணிங்க. ஓகேவா, இப்போ எப்படி வீடியோ எக்ஸ்போர்ட் பண்ணணும்னு பார்த்தலாம் வாங்க. ஜஸ்ட் மேலே ஏரியா கணக்கும் ஜஸ்ட் ஏரியா கிளிக் பண்ணுங்கள். கிளிக் பண்ணிட்டுனா உங்களுக்கு வீடியோ பேஜ் ஓப்பன். ஜஸ்ட் இந்த ஏரியா கணக்கு ஜஸ்ட் அதை கிளிக் பண்ணி எந்த குவாலிட்டி டவுன்லோட் பண்ண குவாலிட்டி சூஸ் பண்ணிங்க. சூஸ் பண்ணி எக்ஸ்போர்ட் பண்ணிங்க. அவ்வளோ வீடியோ முடிச்சு இதான் பெஸ்ட்டான வீடியோ எடிட் பண்ணி பார்க்கலாம். தேங்க்யூ ஃபார் வாட்சிங் ஃப்ரெண்ட்ஸ்.